everybody, welcome to Nisha Thread Works. இந்த வீடியோல ஒரு கஸ்டமைஸ் ப்ளவுசஸ் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மோக்கி எஃபெக்ட்ல இருக்க பிளவுஸ். இதுல வந்து சாரியோட கலர் வந்து ப்ளூ. ஸோ இந்த ப்ளூ கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம மெட்டீரியல் எடுத்து அதுல ஸ்மோக்கி எஃபெக்ட் வச்சு சென்டர்ல 4mm பீட் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக் பார்த்தீங்கன்னா பைப்பிங் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அண்ட் செகண்ட் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாட்லி பட்டன்ஸ் வச்சிருக்க ஸ்லீவ்ஸ் வச்ச பிளவுஸ் தான். அண்ட் இந்த சாரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கே வந்து இதில் பேட்ச் ஒர்க் மாதிரி வச்சுட்டு அதுக்கு சென்டரில் நம்ம பாட்லி பட்டன்ஸ் வச்சுருக்கோம். அண்ட் நெக் வந்து பிளைனாக நமக்கு இந்த ஷேப் இருந்தால் போதும், வி ஷேப் மாதிரி வேணும்னு கேட்டிருந்தாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் கம்ப்ளீட் பண்ணி. அண்ட் தேர்ட் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த பிளைன் பிளவுஸில் வெறும் பைப்பிங் மட்டும் இருந்தால் போதும்னு கேட்டிருந்தாங்க. அண்ட் நெக் ஷேப் வந்து லைட்டாக பாட் மாதிரி இருந்தால் போதும்னு கேட்டிருந்தாங்க. அண்ட் சாரீ வந்து இதுதான். ஸோ ஃபைனல் ப்ளவுஸ் வந்து இதுதான். ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து நமக்கு சாரீ ப்ளவுஸ் கிடையாது, இது ஓல்டு சாரீ வந்து கஸ்டமர் கொடுத்து இந்த சாரீக்கு வந்து எனக்கு ப்ளவுஸ் கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம மெட்டீரியல் சோர்ஸ் பண்ணி இந்த மெட்டீரியல் எடுத்து அவங்க கேட்ட மாதிரியே வி நெக்கில் நல்லா ப்ராட் அண்ட் லோவில் வி நெக் கேட்டிருந்தாங்க. அண்ட் எல்போ ஸ்லீவ்ஸ் கேட்டிருந்தாங்க. அண்ட் இதுதான் அதோட சாரீ. உங்களுக்கும் இந்த மாதிரி பிளவுசஸ் அண்ட் ட்ரெஸ்ஸஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும், கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நிஷா த்ரெட் வொர்க்ஸை காண்டாக்ட் பண்ணுங்க. நம்ம எந்த டிசைன்ஸா இருந்தாலும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஐ வில் ஜாயின் ஷார்ட்லி in the next video. Tata, bye bye.